எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கு நம்ம அந்த பழமொழியை சொல்லக்கூடாது. மானங்கெட்ட நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே நேற்று நடந்த சம்பவத்தையாவது ஒரு வேளை ஏற்றுக்கலாம். ஏன்னா விஜயகாந்த் வந்து திமுகவை எதிர்த்தார். கண்டிப்பான முறையில் விஜயகாந்த் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தானா திமுகவோட கூட்டணி போயிருக்க மாட்டார். ஆனால் நேற்று அந்த அம்மா சொல்கிறப்ப சொன்னாங்க 2016 விஜயகாந்த் வந்து திமுகவோட கூட்டணி அமைக்க யோசிச்சார், முடிவு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இல்லைங்கிறதுக்காக நம்ம வாய்க்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவர்கள் அப்படி ஒரு முடிவை அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி அவங்க திமுகவோட கூட்டணி போகணும் அப்படிங்கிறதுக்காக கேப்டன் அவர்களை சொல்கிறாங்க போல தெரியுது. அது என்னமோ தெரியல. ஆனால் இன்று நடந்த சம்பவம் உண்மையிலே இதுதான் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு தவறானது அப்படின்னு சொல்கிறத விட மிக 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 கேவலமானது, அருவருக்கத்தக்கது. உண்மையிலே என்ன அவர் ஒரு 2 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. கடுமையாக திமுகவை எதிர்த்து தான் அரசியலே பண்ணியிருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களை சட்டசபையில் அந்தளவுக்கு மிகவும் கேவலமாகலாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்க. இவர் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு என்ன ஒரு அதிகாரம், ஒரு கண்டிப்பாக பணத்துக்காக போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு அதிகாரத்துக்காக போயிருக்கிறது. அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் அவர் தான். அவருக்கான ஒரு முக்கியத்துவம் தனியாக இருந்தார், ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு. எதையுமே அவர் முறையாக பயன்படுத்தாமல் அவருடைய சொந்த தொகுதி மக்கள்கிட்ட கூட அவருக்கு ஒரு நல்ல பேர் இல்லாமல் அப்புறம் என்னத்துக்கு திருப்பி நீங்கள் மறுபடியும் அரசியலில் போகணும்? ஐயா செங்கோட்டையன் அவர்களாவது ஒரு நீண்ட நெடிய காலம் இருந்தார், ஒரு 2ஆம் கட்ட தலைவர் இடத்துல இருந்தார். இவரை தாண்டி தான் இருந்தார், ஓபிஎஸ் தாண்டி தான் இருந்தார். இன்றைக்கி அவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் வளர்ந்துருவார் என்னமோ நினச்சி அவரை நீக்கம் பண்ணிட்டார். இப்போ அவர் இன்னொரு இடத்துல போய் கூட ஒரு கௌரவமாக இருக்கிறார். அவர் போனதே தப்பு தான், இருந்தாலும் அவர் ஒரு கௌரவமான இடத்துல போய் இருக்கிறாரு. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிவிட்டு திமுகனால் இவ்வளோ கஷ்டங்களை பட்டுட்டு இன்றைக்கி ஒரு அதிகாரத்திற்கு வேணுங்கிறதுக்காக நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்களா? உண்மையிலே இது என்ன சொல்கிறேன்னே தெரியல. ரொம்ப கேவலமாக இருக்குது. அது எங்கள் மாவட்டம், எங்கள் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறப்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை நீங்கள் கண்டிப்பான முறையில் எடுத்திருக்கவே கூடாது. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வீட்டில் இருந்திருக்கலாம். இது எடுத்தது வந்து உண்மையான ஒரு அதிமுக தொண்டனை நீங்கள் கேவலப்படுத்தியிருக்கீங்க. அதிமுகவை ஆரம்பித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதாவையும் ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. இதை விட பெருசாக நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு பண்ண முடியாது. நல்ல செஞ்சோற்று கடன் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.